சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. நீர் அழைக்காவிட்டால் யாரும் உம்மிடத்தில் வந்திருக்க முடியாது சுவாமி. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சொற்ப பேர் என்பதன் பிரகாரம் எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்பதற்கென்று நீர் ஒரு சிலரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீர் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. என் பிள்ளைகள் இன்னும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அதற்குரிய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீர் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறீர். உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீர் எந்த நோக்கத்திற்காக கர்த்தாவே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிறீரோ, எங்களோடு பேசுகிறீரோ, அதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டு எங்களுடைய அனுபவமாக்கி அதன் மூலம் நூறத்தனையான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் தான்ப்பா கிருபை பாராட்டணும். நீங்கள் தான் எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கணும். நீங்கள் தான் உம்முடைய வார்த்தை என்கின்ற விதை எங்கள் உள்ளத்திலே விழும்படியாய் எங்கள் உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் சுவாமி. எனவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். 27வது வசனத்தில் அவர் சொல்கின்றார், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏன் இந்த பதில் வந்தது என்றால், அதே அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்கிறது, பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவிட்டையே போய் அவர்களுடைய சீடர்களை குறித்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்றால், அது ஓய்வு நாள், வயல் வழியாக கடந்து போகிறார்கள். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அந்த நெற்பயிரில் உள்ள அந்த கதிரை கொய்த்து அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்பொழுது உடனே அந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயோ, இன்றைக்கி ஓய்வு நாள், என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. உங்கள் சீடர்னு சொல்கிறீங்க, பாருங்கள், இந்த ஓய்வு நாளில் இப்படியாக அந்த கதிரை கொய்து அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது, இது பெரிய தவறல்லவா என்று குற்றம் கண்டுபிடித்து அதை ஒரு குறையாக இயேசுவிடம் சொல்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த குறை கண்டுபிடிப்பவர்கள், குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் நாமும் அதை செய்யவில்லையா? மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க குற்றம் சொல்கிறாங்க, தொட்டதுக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி மற்றவர்களை சொல்லி கொண்டிருக்கின்றமே, நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? இப்படி சொன்னோம் என்றாலே என்ன அர்த்தம்? நாமும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று தான் அர்த்தம்.
ஆக இங்கே இந்த பரிசேயர்களுடைய வேலையே என்ன? எப்பொழுது பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதை சுற்றியுள்ள சம்பவங்களை வைத்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டம் அவருக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முந்தைய வசனங்களெல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்பவும் அவங்க கேட்குறாங்க, யோவான் சீடர்கள்லாம் உபவாசிக்கிறாங்களே, உங்கள் சீடர்கள் மட்டும் ஏன் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க? இது ஒரு கேள்வி. அப்போ இங்கே ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யக்கூடாதே, இப்போ பாருங்கள் உங்கள் சீடர்கள் இப்படி கொய்ய தொடங்கிட்டார்களே, இது தவறு இல்லையா? தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அதே 3வது அதிகாரத்தில் ஓய்வு நாளில் ஆண்டவர் ஒரு தேவாலயத்துக்கு செல்கின்றார். அப்படி சென்றிருக்கும்போது அங்கே சூம்பின கையை உடைய ஒருவன் அங்கே இருக்கின்றான். அந்த மனுஷனை அவர் அந்த ஜெப ஆலயத்தில் வைத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுகம் கொடுக்கின்றார். அவர் கையை நீட்டுறான், அவன் சுகம் அடைந்தான். உடனே உங்களுக்கு கோபம். என்ன கோபம்? ஓய்வு நாளில் இதை செய்யலாமா? ஆண்டவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாரு. எப்பாவது ஓய்வு நாள் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா, ஜீவனை காப்பதா அல்லது ஜீவனை அழிப்பதா, எது நியாயம்னு கேட்குறார். நியாயமான கேள்வி தான். ஓய்வு நாளில் ஜீவனை காப்பதா ஜீவனை அழிப்பதா, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதா தீமை செய்வதா? மார்க் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தில் எல்லாரையும் சுற்றி பார்த்து விட்டு அந்த மனுஷனை பார்த்து நீ கையை நீட்டுன்றாரு. அவன் கையை நீட்டினா அது சுகமானது. உடனே பரிசேயர்களும் இவரை கொல்வதற்கு வகை தேடினாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசேயர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது. ஏன்னா இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்களே, எப்படி அவங்க சீடர்களை பார்த்து கேட்குறாங்களே, ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று. நாமும் அதே தான் செய்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மற்றவர்களை குறை கண்டுபிடிப்பது, மற்றவர்களுக்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பது, அதுதான் நமக்கு வேலையாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓய்வு நாளில் அவ சொல்லுகின்ற ஒரு காரியம் நன்மை செய்வதா தீமை செய்வதா? அங்கே சூம்பின கையோடு ஒருத்தன் இருக்கான் ஆலயத்தில், அந்த ஜெப ஆலயத்தில் வர்றான். அவன் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கானோ, எவ்வளவு நாட்களாக வந்துட்டுருக்கானோ, அவனை கண்டு கொள்வதற்கு அங்கே ஆளே இல்லை. அவன் தன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு ஓய்வு நாளில் என்ன செய்யணுமோ நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அதன்படி தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆலயத்துக்குன்னு வர்றாங்களா சூம்பின கையோடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், ஜெபக்கூட்டங்களுக்கு செல்லுகின்றோம், அங்கே எத்தனையோ பேர் வருகின்றார்கள். சபைக்கு செல்லுகின்றோம், அந்த சபையிலே எத்தனையோ ஆண்டுகளாக அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். அந்த சபையிலே சூம்பின கையை உடையவர்கள் எத்தனை பேர்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கை சூம்பினவங்கன்னு அர்த்தம் அல்ல. பண வறுமையிலே வறுமையிலே வாடி இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வியாதியிலே வறுமையிலே இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? பிரிவினை, கணவன் மனைவிக்கு இடையே பிரிவு ஏற்படக்கூடிய நிலைமையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது? இவைகளெல்லாம் பற்றி நாம் என்றைக்காவது கவலைப்பட்டு இருக்கின்றோமா? நம்முடைய எண்ணம்லாம் என்ன? ஒரு கூட்டம் வச்சா அங்கே போயிடணும். ஏதாவது ஒரு காணிக்கை எடுக்கிறார்கள் என்றால் காணிக்கை கொடுத்து விட வேண்டும். ஆலயத்திற்கு காணிக்கை கொடுப்போம். ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா பக்தி முயற்சிகளிலும் ஈடுபடுவோம். நல்லது, அதை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதோடு நம்முடைய வேலை முடிந்து விடவில்லை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார். எத்தனை பேர் வருகின்றார்கள்? அவர்களை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்கின்றதா? அவர்களை குறித்து விசாரிக்கின்றீர்களா? அவர்களுக்கு அன்பு செய்கின்றீர்களா? அவருடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொள்கின்றீர்களா? நம்ம எத்தனை பேர் அப்படி நடந்து கொண்டிருக்கோம்? ஆலயத்திற்கு வருவது நல்லது, ஜெப ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாளில் வரணும், வந்துட்டு ஏதோ வந்தேன், என் கடமையை முடித்தேன், நான் போனேன் என்று இருப்பதற்காக அல்ல. அதை குறித்து ஒன்றும் நீங்கள் ரெகுலராக வர்றீங்கன்னு சொல்லி கர்த்தர் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறவரும் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மட்டும் இல்லை,
பிற சமயத்தாரும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சமயங்களில் அழகாக நம்மை விட பக்தியோடும் சிரத்தையோடும் பயத்தோடும் அவர்களுடைய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பெருமை பாராட்டுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர்களை விட நாம் எப்படி வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்கின்றார். அங்கே எத்தனை பேர் பிரச்சனையோடு வருகின்றார்கள். அவர்களுக்காக ஏதாவது உதவி செய்திருக்கிறீர்களா? கஷ்டத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? தேவை உள்ளவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு அவர்களுடைய தேவையிலே உதவி செய்கின்றீர்களா? ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அப்படி இப்படி என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அது என்னவென்றால், ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடக்கின்றார். தாகத்தோடு அவர் சாகின்ற நிலைமையில் இருக்கின்றார். அப்பொழுது ஒருவன் வருகின்றான். வந்துவிட்டு அவன் அப்படியே சென்று விடுகின்றான். ஏனென்றால் அவனை தொட்டால் இவனுக்கு தீட்டு என்பதனால் அப்படி சென்று விடுகின்றான். அதை குறித்து அந்த சொற்பொழிவாற்றுபவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ரோடில் விழுந்து தண்ணிக்காக தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை தொட்டால் தீட்டு என்று நினைக்கின்றவன் என்ன செய்கிறானா, அவன் ஆலயம் என்று நம்பிய தெய்வம் என்று நம்பி இருக்கிறத அங்கே போய் அதுக்கு நிறைய பாலாபிஷேகம் ஊற்றுறான். நீ செய்கிற பாலாபிஷேகத்தை அந்த தெய்வம் ஏற்கோன்னு நீ நினைக்கிறியா என்று ஒரு கேள்வி கேட்கின்றான். கிறிஸ்துவர் அல்லாத ஒரு சொற்பொழிவாளர் கேட்பது. சாக கிடக்கிறவனை பார்ப்பதை விட்டுட்டு அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பது உனக்கு தீட்டு என்று சொல்லிவிட்டு அவனுக்கு பக்கத்திலேயே போகாமல் நீ போய் நீ என்ன அபிஷேகம் பண்ணினாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம், தெய்வம் அதை ஏற்காது என்று தெளிவாக சொல்கின்றான். அதே தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணால் காண்கிற சகோதரனுக்கு அன்பு செய்யாமல் நீ எவ்வளவு தான் கர்த்தருக்காக காரியத்தை செய்தாலும் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாரையும் சட்டென்று நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, மார்க் 2:27, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டையும் நாம் இதே வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து, லூக்கா 10:30 பார்த்தா ஒரு மனுஷனை குறித்து, அதாவது இயேசு பிரதித்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்போ தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்தான். அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். யார்? ஆசாரியன். அடுத்தது 32, அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனால் 33வது வசனம், ஒரு சமாரியன் வருவன் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் அதெல்லாம் சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறாரு, இந்த 3 பேரில் எவன் யோக்கியன்? எவன் பிறனாய் இருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? எவன் நீதிமானாய் இருந்தான், எவன் யோக்கியனாக இருந்தான், எவன் அவனுக்கு அந்நியனாக இருந்தான், யார் என்று கேட்கும் பொழுது 37வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றான். ஓய்வு நாளுக்காக மனுஷன் ஏற்படலை, மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆசாரியனும் லேவியனும் அந்த ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுடைய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த நியாய பிரமாணத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லி மனிதாபிமானத்தை விட்டு சென்றார்கள். கர்த்தர் மனிதாபிமானத்திற்காகத்தான், சக மனிதர்களுடைய நன்மைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசாரியன் ஒன்றும் பாவம் செய்யலை, லேவியன் ஒன்றும் பாவம் செய்யலை. நியாயப்பிரமாண சட்டம் அது அப்படியே கடைப்பிடிக்கணும். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி
ஒருத்தன் குற்றுயிரும் கொலை உயிருமாய் கிடக்கின்றான், அவனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்பதற்கு, அதற்குரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அவனுக்கு பிரியமில்லை, மனது இல்லை, பக்கமாக விலகி போனான். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கின்றோம். எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை பார்க்கிறோம், ஆனால் பக்கமாய் விலகி போய் விடுகின்றோம். ஏன் குடும்பத்திற்குள்ளும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்காக நாம் என்ன பிராயச்சித்தம் பண்ணுகின்றோம்? ஆறுதலான வார்த்தைகளை கூறுகின்றோமா? ஆனால் மணிக்கணக்காக நாங்கள் அத்தனை மணி நேர துதி ஆராதனையில் இருந்தோம், நாங்கள் இத்தனை மணி நேர ஜபத்தில் இருந்தோம், நாங்கள் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம். வீண் பெருமை. கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அது அல்ல. மற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நீ சுவிசேஷம் சொல் என்றால் என்ன அர்த்தம்? இதோ இயேசு இருக்கிறார், உங்களை காப்பாற்ற அவர் இருக்கிறார், உங்களுக்கு அவர் கொடுத்த என்ன நன்மைகளோ அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் பல காரியங்கள் நடப்பதை பார்க்குறோம். ஒரு சர்ச்சு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், சந்தேகமில்லை. அது அவர்களுக்கு ஆசீர்வாதம்தான், அதில் உண்மை உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு இடையே கீழே வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு மனமுவந்து அவர்களுடைய தேவையிலே உதவி செய்வதற்கு இவர்களுக்கு மனம் வராது. லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மற்றவர்களுக்கு உதவுவார்கள். மற்றவர்களுக்கு என்றால் இப்படியாக ஒரு சர்ச்சு கட்ட வேண்டும், அது செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொன்னால் உடனே செய்வதற்கு நிறைய பேர் முன் வருவார்கள். ஆனால் அதே நேரத்தில் உன்கிட்ட வேலை பார்க்குறவங்க, உன்னுடைய வீட்டு வேலை செய்கின்றவர்கள், அவர்களுக்கு எவ்வளவோ தேவை, எவ்வளவோ கஷ்டம், பிள்ளை படிக்க வைக்க முடியலை, வியாதியாக இருந்தது. நம்மள என்ன செய்கிறோம்? வேலைக்கு 3 நாள் வரலைன்னா அந்த 3 நாள் சம்பளத்தை பிடித்து விடுகின்றோம். இதுவா நியாயம்? இதுவா நீதி? யோசித்து பாருங்கள். நாம் வேலைக்கு போகும் பொழுது நமக்கு அந்த லீவு இந்த லீவு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் நம் வீட்டில் வேலை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு, ஒரு தோட்டக்காரராக இருக்கலாம், வீட்டு வேலை செய்பவர்களாக இருக்கலாம், துணி துவைப்பவர்களாக இருக்கலாம், சுத்தம் பண்ணுபவர்களாக, யாரோ நமக்கு என்று வேலைக்கு இருப்பவர்கள், அவர்கள் ஒரு 3 நாள் 4 நாள் லீவு போட்டு விட்டார்கள் என்றால் நாம் என்ன வரத்து வருகின்றோம்? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்படியாக அவர்களை பட்டினி போட்டு அவர்களுடைய துன்பத்திலே பங்கு பெறாமல் நீங்கள் எவ்வளவு தான் மற்றதற்கு காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அதை அங்கீகரிப்பவர் அல்ல. அதை யோசித்து கொள்ளுங்கள். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஓய்வு நாளுக்காக ஏற்படவில்லை, ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக. உனக்கு தேவன் சில காரியங்களை நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மற்றவருடைய கஷ்டத்திலே நீ உதவ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. நம்ம அதை விட்டுட்டு அது குறை இது குறை, இங்கு சரியில்லை அங்கு சரியில்லை என்று சொன்னோம் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு ஏன் திருச்சபை வளரவில்லை, கிறிஸ்தவம் பெருகவில்லை? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்பு காலத்தில் ஒரு வசதியும் இல்லாத நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எப்படி கிராமம் கிராமமாய், ஊர் ஊராய், பட்டணம் பட்டணமாய் திருச்சபை ஸ்தாபிக்க முடிந்தது அவர்களால்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை எப்படி கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த முடிந்தது? காரணம், அவர்கள் தேவை என்ன என்பதை உணர்ந்து அந்த தேவையை சந்தித்ததன் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். பார்க்குறாங்க, இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கின்ற அந்த அன்பு தான் எங்களை நெருக்கி ஏவியது என்று சொல்லி தங்களுடைய செய்கைகளின் மூலமாய் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். எனவே ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலகட்டங்களிலே ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? எத்தனையோ வசதிகள், எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ எழுப்புதல் கூட்டங்கள் எப்படியெல்லாமோ நடக்கிறது. ஆனால் எதிர்பார்க்கின்ற அந்த மறுமலர்ச்சி வருகின்றதா? இல்லையே. காரணம் என்ன? சாட்சி இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாத வாழ்க்கை. இந்த பரிசேயர்கள் செய்வது போல எல்லாம் செய்கிறோம். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறோம், தசமபாகம் கொடுக்கின்றோம்,
எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கின்றோம். அந்த பரிசன் அப்படி தான் ஜெபித்தான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ஒரு கையில் அப்படியே அதை தூக்கி போட்டார். என்ன சொல்கிறாரு? இந்த ஆள் யார்? அந்த ஆயக்காரன், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வர நான் தகுதியுடையவன் அல்ல, நான் ஒரு பாவி, என் கண்களை கூட உம்மிடத்தில் ஏறெடுக்க என்னால் முடியாது, பாவியாக என் பேரில் கிருபையாயிரும் என்று சொன்னானே, அவன்தான் நீதிமான். அவன்தான் நீதிமானாக்கப்பட்டு அவன் வீட்டிற்கு செல்லுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே வந்து நம்முடைய பெருமைகளையோ வெளிப்படையான காரியங்களையோ நினைத்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, நீர் கொடுத்த என்னுடைய தாளந்துகளை மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமாக செலவிட வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவங்களா இருப்போம். ஆனால் நம்ம வீட்டிலையே சிலர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நாம் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறவங்களா இருப்போம். ஆனால் நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களும் கூட பிறந்தவங்கள ஜெபிக்க மாட்டாங்க. உடனே நம்ம வாயில் என்ன தெரியுமா வரும்? நீ இப்படி ஜெபிக்காமல் இருந்தீன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமல் போயிடும். நீ அப்படி செய்கிறதுனால உனக்கு இந்த இது வந்துவிடும். அது இப்படி சாபம் நிறைந்த காரியங்களை நாம் இன்றைக்கு பேசுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்கள் தீர்ப்பிடாதீங்க. இப்படி இல்லைன்னா சாபம். அப்படி இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் அன்பினால் அவர்களுக்கு போதியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விதைப்பது தாம்மா உன் வேலை. விதை. அதுக்காக ஜெபி, பைபிள் வாசி என்றெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தாது. அப்படி அல்ல. விதைப்பது நம்முடைய வேலை. ஆனால் நான் சொல்லி அவங்க மனம் திரும்பி அவங்க வந்தால் எனக்கு அது கிரெடிட்டுன்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா? அதுதான் தவறு. ஆண்டுடைய வசனத்தை விதையுங்கள், பிறகு அதற்காக ஜெபியுங்கள். கிரியை செய்கிறவர் கர்த்தர். யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்து விடுவார். எப்படியும் மோசமான ஒரு சவுல் தான். ஆனால் அவர் முன்குறித்த காரணத்தினால் ஒரே வினாடியில் அந்த சவுலை பவுலாக மாற்றிய தேவனால் ஏன் நம் பிள்ளைகளை மாற்ற முடியாது? கணவனை மாற்ற முடியாது? மற்றவர்களை மாற்ற முடியாது? எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருந்தாலும் என் தேவன் நினைத்தார் என்று சொன்னால் ஒரு வினாடியில் அவர்களை மாற்றி விடுவாரே. ஏன் அந்த கல்வாரி சிலுவிலே அவர் தொங்கும் பொழுது 2 பக்கமும் 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு கள்ளன் சொல்கிறானே, ஆண்டவரே நீர் அந்த பரலோகத்துக்கு செல்லும் பொழுது என்னை நினைவு கூறும். ஏன்னா அவனுக்கு தெரியுது நான் பாவி, எனக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்தான். இயேசு சொன்ன, இன்றைக்குத்தானே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கடைசி நிமிஷத்தில் கூட ரட்சித்து பரலோகத்துக்கு அழைத்து செல்ல என் தேவனால் கூடும். ஆகவே யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். அவன் மோசமானவன், இவன் இப்படி, அவன் சரியான திருடன் என்று சொல்லி யாரையும் குற்றம் சாட்டாதீர்கள். எப்படிப்பட்டவர்களையும் சந்திக்க என் தேவனால் கூடும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். யார் மற்றவர்களை தீர்க்கிறார்களோ அவர்கள்தான் தீர்க்கப்படுவார்கள். அவன் ஒரு தவறு செய்கிறான், நீங்கள் இன்னொரு தவறு செய்கிறீர்கள். நீங்கள் விபச்சாரம் செய்யாதவர்களாக இருக்கலாம், மற்றவருடைய பொருளை திருடாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எத்தனை இடங்களில் பொய் சொல்கிறீங்க? எத்தனை இடத்துல மாய்மாலம் பண்ணுகின்றீர்கள்? எல்லாவற்றிற்கும் ஒரே பலனை தான் தேவன் கொண்டு வருவார். ஆகவே நீ செய்கிறது லேசான பாவம், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், அது கொடிய பாவம், அதை மன்னிக்க மாட்டேன் அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக சிறிய பாவம் பெரிய பாவம் என்று எதுவுமே கிடையாது. வேதம் சொல்கிறது போல நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் தான் உனக்கு அளக்கப்படும். பாவிகளை பார்த்து வெறுக்காமல், ஒதுக்காமல், சபிக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு நியமித்திருக்கிற கட்டளையாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை இடத்துல நாம் தவறி இருக்கின்றோம், எத்தனை இடத்துல நாம் மீறி இருக்கின்றோம். ஆக மற்றவர்களிடத்தில் குறை கண்டுபிடிப்பதற்கோ மற்றவர்களிடத்தில் குற்றம் சொல்வதற்கோ நமக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்றால் நம்மிடத்திலே அநேக குற்றங்கள் காணப்படுகிறது. என் தகப்பனாகிய இயேசு எல்லாவற்றையும் கண்டும் காணாதவருமாக போய்கொண்டிருக்கின்றார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே மற்றவர்களை குறித்து எந்த காரியம் பேச வேண்டும் என்றாலும், அல்லது வேதம் சொல்கிறது நீ பேச வேண்டும் என்று இருந்தாலே அது எப்படிப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த பேச்சாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற பேச்சாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சரியான வழியிலே வழி நடத்துகின்ற பேச்சாக இருக்க வேண்டும். அதுதான் உப்பினால் சாரமேற்றப்பட்டது என்று அர்த்தம். அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்காமலே அவர் அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இனிமேல் நான் யாரை குறித்தும் குறை பேச மாட்டேன். ஏன்னா குறை பேசுதல் யாருடைய இயல்பு? பிசாசினுடைய இயல்பு. யோபு 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தரே யோபுவை குறித்து அவன் நீதிமான், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகின்றவன் என்று அவ்வளோ நல்ல ரெக்கார்டை கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது பிசாசானவன் அங்கே போய் தேவ சமூகத்தில் நின்றுக்கிட்டே ஆண்டவரே குறை சொல்கிறான். என்ன நீர் ஏன் அவன் உண்மையாக இருக்கான்? ஏன் உத்தமனாக இருக்கான்? அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, எல்லா உலக சம்பத்துக்கு அத்தனை இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, கனம் பெற்றவனாக இருக்கிறான், எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் அவன் உண்மையாக இருக்க மாட்டானா? குற்றம் கண்டுபிடிப்பவன், குறை கண்டுபிடிப்பவன் கர்த்தரிடத்திலேயே அவன் அப்படி பண்ணுகிறான் என்று சொன்னான். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி அவதூறாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் அல்ல, நமக்குள் இருக்கிற பிசாசானவன் நம்மை பேச தூண்டுகின்றான். எனவே எந்த விதத்திலும் அவனுடைய ஏஜென்ட்டாக நாம் செயல்படவே கூடாது. உண்மையிலே அவர்களிடம் தவறு இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டிய முறையிலே நாம் சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் பெயரை கெடுக்கின்ற அளவிற்கு நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. மற்றவங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம். யார் தவறு செய்கிறார்களோ அவர்களிடம் ரகசியமாக அவர்களிடம் சொல்லி அவர்களை திருத்துவதற்கான முயற்சியை எடுக்கலாமே தவிர அவர்களை குறித்து மற்றவர்களிடம் பேசி அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் பரிசேயர்களை ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? விபச்சார ஸ்திரீயை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பெரியவானிலே பெரிய திருடன் சிலுவையிலே அரைஞ்சு கொல்லப்பட வேண்டிய அவ்வளோ பெரிய தேச துரோகி, அவனையும் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த பரிசேயரை பார்த்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை கடிந்து கொள்கிறார். காரணம் என்ன? தங்களை தாங்களே நீதிமான், தாங்களே உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை குறைவாக எடை போட்டு கொண்டு திரிகின்றார்களே, மற்றவர்களிடத்தில் குறை கண்டுபிடித்து திரிகிறார்களே, அவர்களை கர்த்தர் அருவருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டுக்குள் நாம் போய்விடாதபடிக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, எல்லாரும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆக இந்த நாளிலும் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தாவே, என்னிடத்தில் காணப்படுகின்ற இந்த பலவீனம் அதை மாற்றி போடும். இனி யாரை குறித்தும் நான் குறை பேச மாட்டேன். மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் காரியத்தை செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்ன தப்பு செய்கிறாங்க, என்ன குற்றம் எதை கண்டுபிடிக்கலாம் என்பதற்காகவே அலைகின்ற சில கிறிஸ்துவர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அது சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம். எந்த இடத்துல எப்படி என்ன தப்பு, எதை கண்டுபிடிக்கலாம், எதை சொல்லலாம், எதில் மாட்டிவிடலாம் என்று அலைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு எச்சரித்து சொல்கின்றது காரியம் இதுதான். இது பிசாசினுடைய செயல். நாம் பிசாசின் பிள்ளைகளாக இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற கர்த்தர் இன்றைக்கு அழைக்கின்றார். அப்படியாக நாம் வந்து சேர்வோம் என்று சொன்னார், அவருடைய பாதத்திலே வந்து அமர்வோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கொண்டு அவர் அநேக காரியங்களை செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். எனவே கர்த்தாவே, என்னை நான் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கும்படியாய் என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய காரியத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அது நடக்குமா, இது நடக்குமா, இது வேணுமா, அது வேணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்கள்ல, இந்த காரியம் எல்லாம் தானாக கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆகவே முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்படியாய்
அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் கர்த்தாவே எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. எங்களுடைய மனித இயல்பு மற்றவர்களை குற்றம் சாட்டுவது தான். ஆதி பெற்றோர்கள் செய்த அதே தவறு ஆண்டவரே. தகப்பனே, ஏன் சாப்பிட்டீர்கள் என்று கேட்டாள். ஆதாமிடம் கேட்டபொழுது ஏவாளிடம், ஏவாளிடம் கேட்டபொழுது சாத்தானிடம். கர்த்தாவே, இப்படியாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதே எங்களுடைய ஜென்ம சுபாவமாக மாறிவிட்டது கர்த்தாவே. ஆக இந்த நாளிலும் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஜென்ம சுபாவத்தை எங்களை விட்டு அகற்றி போட்டுவிடும் ராஜா. இந்த நாளிலிருந்து நாங்கள் மற்றவர்களை குறித்து குறை பேசாதபடிக்கு, மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசாதபடிக்கு, மற்றவர்களை குறித்து தாழ்வாக எடை போடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் சிந்தையை காத்து கொள்ளும், எங்கள் நாவை காத்து கொள்ளும், எங்கள் உள்ளத்தில் நீர் அரசாளுகை பண்ணுவீராக சுவாமி. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக. மற்றவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாய், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்களாய், மற்றவருடைய காயங்களை ஆற்றுபவர்களாய், மற்றவருடைய இருளான வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுபவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. எங்களிடத்தில் பலவீனங்களை எடுத்து போடு சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நாங்கள் விட்டு கொடுக்காதபடிக்கு, மற்றவர்களை குறைவாக எடை போடாதபடிக்கு தகப்பனே, எங்களை உமக்குள்ளாக நீர் ஞானத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய காரியமாய் நாங்கள் நடக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர், உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த உள்ளத்தை தாங்க. அவங்க இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியான காரியத்தை தவிர வேறு எந்த பேச்சையும் நான் பேச மாட்டேன், மற்றவர்களை குறித்து அவதூறாக பேச மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். அவருடைய தீர்மானத்தை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. தகப்பனே, அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய கிருபையையும் நீரே தருவீராக. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தகப்பனே இந்த தீர்மானத்தை எடுக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய கரம் அவர்கள் நாவை தொடட்டும். ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே வேண்டாத நுகங்கள் அத்தனையும் முறியடிக்கப்படட்டும். இதோ அவர்கள் நினைத்து வந்த காரியங்கள், உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எப்பொழுது தங்களை உம்மிடத்தில் அர்ப்பணித்தார்களோ அந்த பொழுதிலிருந்து என் தேவன் அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நீங்கள் விடவே மாட்டீங்க. உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அவருக்கு பிரியமானதை தேடுகிறவர்களுக்கோ, அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சுவாமி. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதி கன மகிமையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.